காலத்துல உங்களுக்கு தெரியும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கும். இப்ப அப்படி இல்லை, என்டிஏ கூட்டணியில் கூட்டணி ஆச்சு, அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இப்ப வந்து அதிமுக ஆட்சியெல்லாம் இல்ல, கூட்டணி ஆட்சி. நாங்கள் துணை முதல்வர் யாராவது இந்த தலைமுறை இதெல்லாம் கேள்விப்பட்டதே. அதான் சொல்றேன். இப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? அவரை வச்சுக்கிட்டே பேசினார் இல்லையா, எடப்பாடியை வைத்துக் கொண்டு அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சு என்ன? என்டிஏ கூட்டணி ஆட்சிதான். அப்ப என்டிஏ கூட்டணி என்பது அதை கேட்டு சும்மா உட்கார்ந்துட்டாரு, மறுத்து பேச முடியல. இப்ப இன்னைக்கு அதிமுகவை முழுக்க கபலீகரம் செய்து விட்டது பாஜக. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. சீட்டு கூட அவங்க பார்த்து கொடுக்கறது தான். அவங்க முடிவு பண்ணி எனக்கு 100 சீட்டு கொடு, நீ 130 வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்ப அதன் மூலமாக ஒரு துணை முதல்வராக வேண்டும் என்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பொதுவா பாஜக ஸ்டைல் என்ன தெரியுமா? எல்லா மாநிலங்களிலும் அந்த அங்குள்ள மாநில கட்சியோடு கூட்டணி வைத்து, கூட்டணி ஆட்சி வைத்து அந்த கட்சியை அழிச்சிடுவாங்க. சிவசேனா எப்படி அழிச்சாங்க? அப்படிதான். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க மகாராஷ்டிரால, அழிச்சாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற பல்வேறு, இப்ப பீகார்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப நிதிஷ் வந்து எப்படியாவது கவுத்திட்டு நிதிஷ் இல்லாத கட்சிக்கு தான் போறாங்க. நிதிஷையே கழட்டி விடலாங்க. எங்கெல்லாம் அவர்கள் ஆட்சியை கொண்டு வர நினைக்கிறாங்களோ முதல்ல வந்து சேருவாங்க, அவங்க கூட கூட்டணி வைப்பாங்க, முதல்வர் பதவியவே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து அவங்க முதல்வர் ஆயிடுவாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரால கடந்த முறை துணை முதல்வர், இப்ப முதல்வர் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப வந்து எடப்பாடியைத்தான் முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவாங்க. கொஞ்ச நாள் தான் ஆட்சிக்கு ஒரு வேலை வந்தால், வரமாட்டாங்க, வந்தால் அவ்வளவுதான். எடப்பாடி ஒரு வருஷம் அனுப்பிச்சு விட்டு அவங்க கட்சியை பிடிச்சிருவாங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க.